Welcome to Shayas Ki Dunia. How you all? Alhamdulillah, we are doing good. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ ரமதான் ப்ரிப்பரேஷன் பார்ட் 2. ஸோ பார்ட் 1 நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். பார்ட் 1ல் நம்ம ரமதான் க்ராசரி ஷாப்பிங்கோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க மார்க்கெட்லேருந்து. நமக்கு காமனாக அடிக்கடி தேவைப்படுற வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனியன், டொமேட்டோ, க்ரீன் சில்லி, கொத்தமீர், புதினா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்மளுக்கு காமனாக ரெகுலராக யூஸ் ஆகுது தான். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு நீடடாக இருந்தால் கூட நம்ம அப்பப்போ கூட வாங்கிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 11 o'clock 11:30 போல் மாடிக்கு போய் கொஞ்சம் மல்லி, மிளகாய் இதெல்லாம் வந்து காய வச்சுட்டு வருவோன்னு போனோம். பட் ஏன்டா போகணுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அல்லாஹும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹீட்டாக அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு. அது 11 or 11:30 கிட்ட தான் சம்திங் இருக்கும். காய வச்சுட்டு கீழே வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாம் பிளாக்காக அப்படியே ஒன்றுமே தெரில, ப்ளர்ராக அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து மாடிக்கு அடிக்கடி போகவே மாட்டேன், சொல்லப்போனால் போகவே மாட்டேன். ஸோ ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் தான் நான் இப்போ போயிருக்கேனே. பார்க்கவே ரொம்ப இதாச்சு. நான் யோசித்து பார்க்குறேன், இந்த வெயிலில் வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தாலே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே மதியம் சாப்பிட்டாச்சு. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் ஷாப்புக்கு போகிற வேலை இருந்துச்சு. ஓல்டு வெசல்ஸ்லாம் நம்மள்ட்ட நிறையாவே இருக்கும். நிறைய வெசல் வீட்டில் வச்சு நம்ம என்ன பண்ணுறது. அதனால் அதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் பண்ணி நம்ம கொடுத்துட்டு நியூ வெசல் எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அந்த ஐடியாவில் தான் போகணும். அப்படியே ஒரு குட்டியான ரெசிபி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் ஆர் கார்ன் நீங்கள் எது வச்சுருந்தாலும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை ஸ்வீட் கார்ன் ஆச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே இதை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட், இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அதுக்குள்ளே ஸ்பைசஸ். இதில் வந்து நம்ம அந்த ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை வெறும் நார்மல் கார்ன் வாங்கினீங்கன்னா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு தென் மசாலா நோட் ஸ்பைசஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதை வந்து லெமன் அட்டி லைட்டாக டச் பண்ணி அது மேலேருந்து ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா. ஸோ ஃபுல் ஆஃப் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு அகெயின் நம்ம ஃபஸ்ட்லேன் பண்ண ப்ரொசீஜரை ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். எப்போயாவது போர் அடிக்கக்குள்ளே நம்ம பீச்சுக்கெலாம் போனால் இந்தமாரி வாங்கி சாப்பிடாமையே இருப்போம். ஸோ அதை அப்படியே சுட்டு லைட்டாக எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ இது எப்போ செஞ்சதுன்னா நம்ம ஷாப் போயிருந்தோம்ல, கொஞ்சம் வெசல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அன்றைக்கி வாங்கிட்டு வந்த நைட்டு தான் இது கொஞ்சம் கார்ன் வந்து இந்தமாதிரி சிஸ்டர் செஞ்சுருந்தா கார்ன் கிரில் வந்து அதை செஞ்சுக்கிட்டே ஒர்க்லாம் இருந்துச்சு. மார்னிங் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக ரமதானில் நிறையாவே தேவைப்படும். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். ஸோ போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்கணும். ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து தேர்ஸ்டே நைட், மறுநாள் நமக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே நமக்கு எப்படி டே போகும்னு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். ஸோ நைட்டே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு உட்காந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு மல்லி, புதினா அதுக்கெலாம். ஸோ நான் போனப்போ ஒரு பாக்ஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு, ரொம்ப பிடிச்சிச்சு. பார்த்தோன்னே எடுத்துட்டோம். ஏன்னா அந்த பாக்ஸை நான் ஓப்பன் பண்ணுற பாருங்கள், இந்தமாரி 4 பார்ட்டிஷனாக இருக்குது. இது எதுக்காக நான் மெயினாக எடுத்தேன்னா, மல்லி, புதினா, பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை, இது 4மே ஒரு பாக்ஸாக எடுத்தோம்னா ஒரே இதில் நீடடாக கம்ப்ளீட் ஆகிடும்ல. ஸோ இது பார்க்க வந்து கம்ப்ளீட் நீடடாகவும் இருந்துச்சு அண்ட் பார்க்கவும் அட்ராக்டாக இருந்துச்சு. அந்த பாக்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் தட்டி அதை தொடச்சிட்டு தான் யூஸ் பண்ணேன். கீழே வந்து நீங்கள் இந்தமாதிரி மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் எது நீங்கள் வச்சாலும் அது கீழே ஒரு டிஷ்யூ ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு மேலே நீங்கள் வைங்க. நீங்கள் எதில் வச்சாலும் ஓகே. பட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு வந்ததை வாஷ் பண்ணிவிட்டு வைப்பாங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்காதீங்க, அதை அப்படியே டிஷ்யூ கீழே வச்சு மேலே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ, எப்போ நீங்கள் குக் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவீங்களோ அந்த டைமில் அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லோரும் மூவிலாம் சேர்ந்து ஒரு ஒர்க்காக பார்த்துட்டு இருக்கக்குள்ளேயே எங்கள் டேடி வந்து கால் பண்ணிடுவாங்க. வீடியோ காலில் நீங்கள் உங்களுக்கு கூட தெரியும் லெஃப்ட் சைடில். ஸோ வீடியோ கால் பார்த்துக்கிட்டே அவங்க ஐடியா சொல்லிட்டு இருக்காங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரீன் சில்லிங் ஸ்டோரேஜ் பண்ணக்குள்ளே அது மேலே இருக்க காம்பு சம்திங் எதோ சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வெறும் க்ரீன் சில்லியாக வைங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அழுவி போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவும் அது இருக்கும். மல்லியும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலேருந்து மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ளே அதை சின்ன சின்ன பீசஸில் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, இது அழகாக ஒரே பாக்ஸில் 4 திங்ஸை நம்மளுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே 12:30 to 12:40 சம்திங் ஆகிடுச்சு. அப்புறம் படுத்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரைடே. ஸோ ஜும்மா டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரைடே மார்னிங் கொஞ்சம் எக்கு
கர்ட், மில்க் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் முட்டைலாம் நம்மளுக்கு நிறையாவே தேவைப்படும் தான். ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூட நம்ம சஹரில் கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட டக்குன்னு ஒரு முட்டை ஒரு சப்பாத்தி சம்திங் வச்சு கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் முட்டை, பால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். பட் அந்த பால் கர்ட்லாம் அன்றைக்கி ஃப்ரைடே யூஸ்க்காக வாங்கினது, அதெல்லாம் அப்புறமா வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் சீஸ் ஸ்ப்ரெட், இது மெயினாக எதுக்கு நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா, இதை ட்ரை பண்ணாதவங்க மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்களே வேணும்னு கேட்பீங்க. மெயினாக அதை வந்து சாண்ட்விச்க்கு யூஸ் பண்ணி பாருங்கள். பர்கர் சாண்ட்விச்க்கெலாம் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ அப்படியே எல்லா எக்கு மட்டும் நான் வாங்கிட்டு வந்தாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் உடனே எடுத்து வச்சுருவேன். நான் வைக்கிறேனோ இல்லையோ வீட்டில் கண்டிப்பாக வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணுமா, நம்ம கொஞ்சம் இதாகிட்டால் கூட அது கிராக் ஆகிடும். ஸோ அதை ஃபஸ்ட்டு 1 by 1 எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சில பேர் சொல்லுவாங்க முட்டை வந்து ட்ரேயில் வச்சு வெளியே வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது வெளியே வச்சா வீணாக போயிடாதா அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை எப்படி வெளியே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ முதல் நாள் நைட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை காலைல ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு எப்படி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரமதான் ப்ரிப்பரேஷன் தான் நான் பண்ணுற நெக்ஸ்ட்டு ஒர்க் சோஃபா கவர் அண்ட் கர்டன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. எப்போதுமே நாளைக்கு ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ நம்மளுக்கு ரமதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2 days or 3 days பிஃபோரே நான் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். பிஃபோர் மேரேஜாக இருக்கட்டும், ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டும். ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் ரமதானில் நான் எங்கள் வீட்டில் கூட இருக்கேன். அப்போ நான் இந்த ஒர்க்லாம் நான் தான் பார்ப்பேன். ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய சிஸ்டர் இந்த ஒர்க்கை எடுத்துக்கிட்டா. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் எப்போதுமே. ஃப்ரோசன் ஐட்டம் இந்த மாதிரி வீட்டில் முன்னே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, சமோசா அந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் அந்த மாதிரி எந்த ஐட்டமும் ப்ரிப்பரேஷனாக நம்ம வீட்டில் எந்த வருஷமும் நடக்காது. எப்போதுமே எந்த டிஷ் செஞ்சாலும் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் செஞ்சுப்போம். முன்னே செஞ்சு வைக்கிறதுல அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அது விருப்பமே யாருக்குமே எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ இந்தமாரி ஒர்க் தான் ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக இருக்கும். க்ளீனிங், அரேஞ்ச்மெண்ட், பர்ச்சேஸ் இந்தமாரி தான் இருக்கும். அடுத்து வந்து சோஃபா கவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்க்ரீனை சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அந்த லேடரை கொண்டு வந்து லேடரில் ஏறணுனாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆக்சுவலாக சேஃபாக இருக்கும், பட் ஒரு பயம் இருக்கும்ல, கொஞ்சம் டக்குன்னு விழுதுருவோமோ அப்படின்னு எனக்கு என்னமோ ஒரு மைண்ட் செட் அப்படி இதாகிடுச்சு. ஸோ அந்த கர்டென்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கர்டென் போட்டாலே என்னோடய மேரேஜ் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த கர்டன் வந்து என்னோடய மேரேஜ்க்கு பிஃபோர் டேக்கு இதுதான், இந்த கர்டன் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து மம்மி தான் ஸ்டிச் பண்ணாங்க. எப்படின்னா இந்த கிளாத் நம்ம வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கிளாத்தாக வாங்கி உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாத் வாங்கி உங்கள் வீட்டிலே நீங்கள் டிசைன் கொடுத்தோ இல்லை எப்படியோ நீங்கள் கர்டனை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்தமாரி கர்டன் கிளாத்லாம் உங்களுக்கு தனி செக்ஷனே இருக்கும், நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம். இந்தமாரி கிளாத்தை வாங்குறதுல என்ன பெனிஃபிட்னா, நம்மளுக்கு விருப்பப்படி நம்ம அந்த ஸ்டிச் பண்ணி டிசைன் என்ன டிசைன் கொடுக்கணுமோ, லேஸ் ஒர்க் கொடுக்குறோமோ, எந்த ஒர்க் கொடுத்தாலும் நம்ம இஷ்டப்படி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அடுத்த இந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டாக பண்ணுற ஒர்க் முசல்லாவை ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான். ஸோ என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அதை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக அத்தர் தடவி அதை ஃபோல்ட் பண்ணி வைப்பேன். ரமதான் மந்த்து ரொம்ப ஸ்பெஷல் நமக்குலாம். ஸோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக இருக்கட்டும், நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம கூட இருக்கிறதா இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம ஸ்பெஷலாக தான் பார்த்துக்கணும். இந்த ரொட்டீன் வந்து ரமதான் மந்தில் மட்டும் இல்லை, நார்மல் டேஸில் கூட சம் ஆஃப் டேஸ் நான் இந்தமாரி செய்வேன். பட் கம்பல்சரியாக பிஃபோர் ரமதான் கண்டிப்பாக இதை நான் செய்வேன். ஸோ நீங்களும் இதுமாரி ஃபாலோ பண்ணுங்கள். தொழுவும் போதும் வாசனமாக இருக்கும், ஒரு நல்ல குட் வைப்ஸாக இருக்கும். ஸோ இந்தமாரி பண்ணாதவங்க எல்லாம் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல்லாம் அத்தை தடவி ஃபோல்ட் பண்ணி வச்சுருவேன். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள். ஃபைனலாக என்னோடய சிஸ்டர் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தால், அது எத்தனை டைம் நம்ம க்ளீன் பண்ணாலும் இப்படி தான் மெஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு ஏன் தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதையும் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜை தொடச்சிட்டு இருந்தேன். நம்ம ஃப்ரிட்ஜ் என்ன தான் நீட்டாக வச்சுக்கிட்டாலும் அதுவும் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒன்று தானே வச்சுக்கோங்களேன். நம்ம அப்போ தான் க்ளீனாக பண்ணிப்போம். க்ளீன் பண்ண நிற்கும் மறுநாள் 2 நாள் மட்டும் தான் அப்படியே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜாமாவை தூக்கி நம்ம அப்படியே வச்சுருவோம். பெல் அப்படியே மெஸ்ஸாக இருக்கும்.
ஸோ வீட்டு ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்கள் போனது மொலினாக்கில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அபாயா. ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் போனோம். அங்கே நான் பார்த்தது ஒரு யூடியூபர். அந்த யூடியூபர் யாருன்னா ஆயிஷா கேலரி. ஆயிஷா கேலரி யூடியூபர் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இல்லையா, நம்மலாம் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்களாம் மஷாலா நல்லா க்ரோ ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள தான் அன்றைக்கி அங்கே சடனாக மீட் பண்ணது. ஸோ வீடியோலேயே பார்த்துட்டு சடனாக நேரில் பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்ன, அவங்களும் நம்மள மாதிரி நார்மல் பர்சன் தான். பட் என்னால் நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் தானே. அங்கே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே என்னோடய சிஸ்டர்ஸ் இந்த கேக் ஷாப்பை பார்த்துட்டாருங்க. பார்த்துட்டு சும்மா விடுவாங்க, கேக்கு வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போயான்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு பில்லை வச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளோட ரமதான் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் ரொட்டீனாக எப்படி இருக்கோமோ அப்படி தான் நான் வீடியோஸை மேக் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோஸ்க்காக ஷோ பண்ணுறாங்கன்னு நினச்சிக்காதீங்க. ரியலாக நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை தான் உங்களுக்கு அப்படியே எடுத்து ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் ரமதான் ஷாப்பிங்கோ அரேஞ்ச்மெண்ட்டோ எப்படி போயிட்டுருக்கு? இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரமதான் ரொம்பவே கிட்ட வந்துடுச்சு. ஜஸ்ட்டு 1 day or 2 days தான் இருக்குது. விச் மீன்ஸ் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப மேபி அன்றைக்கி நைட் ஆர் டுமாரோ நமக்கு ரமதான் ஸ்டார்ட் ஆகிடும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் நம்ம சேனலில் இஃப்தார் அண்ட் சஹரில் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், குக் பண்ணுறோமோ அந்தோட ரெசிபியும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். டைம் கிடைக்கிறப்ப பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அதுக்காக வெயிட்டிங்லேயே இருங்க. ஸோ மாஷா அல்லாஹ் எல்லாருமே வெயிட் பண்ண அந்த நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் வந்துடுச்சு. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நிறைய துவா கேளுங்க, நிறையா திக்ர் பண்ணுங்க. நம்மள்கிட்ட இருக்கிறத நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன தேவையோ அவங்கள்ட்ட இல்லையோ அதை கொடுத்து ஷேர் பண்ணி இந்த ரமதானை நல்லபடியாக நம்ம கொண்டாடுவோம். ஸோ ரமதான் கரீம் டு ஆல் மை ஷயாஸ்கி துனியா ஃபேமிலி.